Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்று கையெழுத்தாகிறது இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். வரிகள் குறைக்கப்படுவதால் ஜவுளி உள்ளிட்ட இந்திய தொழில்துறைகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்காக தயாராகி வரும் மத்திய அரசு முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்ள இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு. டெல்லியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட அரசமைப்பு நடைமுறைக்கு வந்த தினம். கடமை பாதையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. டெல்லி குடியரசு தின விழாவில் முப்படைகளின் வலிமையை பறைசாற்றிய அணிவகுப்பு. அதிநவீன ராணுவ தளவாடங்கள், இந்திய தயாரிப்புகளை கண்டு வியந்த பார்வையாளர்கள். தலைநகரில் சுயசார்பு இந்தியாவை எதிரொலித்த தமிழ்நாட்டின் ஊர்தி. மயிலாட்டம், சிலம்பத்துடன் ஏறு தழுவி பார்வையாளர்களின் மனம் கவர்ந்த தமிழ்நாடு. சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற முதல் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவிற்கு அசோக் சக்ரா விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். குடியரசு தின நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கேவிற்கு 3வது வரிசையில் இடம். எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கான மரியாதை வழங்கப்படவில்லை என பலரும் விமர்சனம். குடியரசு தினத்தையொட்டி அட்டாரி வாகா எல்லையில் பிரம்மாண்டமாக நடந்த கொடியிறக்கம் நிகழ்ச்சி. முறுக்கு மீசையுடன் வீரநடையுடன் மெய் சிலிர்க்கும் சாகசத்தில் ஈடுபட்ட வீரர்களை கண்டு ரசித்த பொதுமக்கள். தமிழ்நாட்டின் மீது பிரதமர் மோடி அவதூறு பரப்புவதாக தஞ்சை திமுக மகளிர் மாநாட்டில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு எனவும் பேச்சு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு அபாண்டமான பொய்ய சொல்லிட்டு போயிருக்காரு. மாண்புமிகு பிரதமர் அவர்களை ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான் அடிச்சு சொல்றேன். வரும் தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையேயான மோதல். ஜனநாயக போரில் வெற்றி பெறும் வரை ஓய்வில்லை என்றும் ஸ்டாலின் பேச்சு. நடக்க போற தேர்தல் என்டிஏ வெர்சஸ் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிடையாது. என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு.
மைக் என்றெண்ணி கண்ணாடி முன்பு நின்று பிரதமர் மோடி பேசுவதாக துணை முதல்வர் உதயநிதி விமர்சனம். குற்றவாளிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் கேடுகெட்ட கட்சி என பாஜக மீது கடும் தாக்குதல். திரு மோடி அவர்களே, மைக்குன்னு நினைச்சு நீங்க கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மணிப்பூர்ல மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துச்சு. அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் இன்னைக்கு நாடே பார்த்துச்சு. இப்படி பல பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணி சங்கிகள் கொலை பண்ணாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவு குரல் கொடுத்த கேடுகட்ட கட்சி தான் பாஜக. பாஜகவின் மாடல் டபுள் என்ஜின் அல்ல, மக்கள் என்ஜின். குஜராத்தை தமிழகத்தோடு ஒப்பிட்ட திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி விமர்சனம். டபுள் என்ஜின் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்ல என்ஜினுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த என்ஜின் என்னைக்குமே வேலை செய்ய அது என்ஜினா தான் இருக்கு, ரிப்பேர் மாடல் என்ஜினா தான் இருக்கு. நான் சொன்னது போல டெபக்கிள் என்ஜினா தான் இருக்கு, தேராத என்ஜினாகத்தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து பேசிய திமுக எம்எல்ஏ தளபதிக்கு ஜோதிமணி எம்பி கண்டனம். தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டதாக மாணிக்கம் தாக்கூர் எம்பி கருத்து. குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை புறக்கணித்த திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர். அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் நிர்வாகிகள் பங்கேற்பு. ஆளுநர் அளித்த தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் நீண்ட நேரம் உரையாடிய நயினார் நாகேந்திரன், எல்.கே. சுதீஷ். அரசியல் பேசவில்லை என நயினார் நாகேந்திரன் பேட்டி. மதிப்புக்குரிய எனக்கு நண்பர் சுதீஷ் அவர்கள், நாங்கள் தற்சயமாக சமைத்தோம். ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தில் ஜெயபிரகாஷ் அவர்களுடைய கல்லூரி நண்பர் அவர். அதனுடைய அடிப்படையில் அங்கு பேசிக்கொண்டோமே தவிர இதில் நாங்கள் எதிலும் அரசியல் பேசவே இல்லை. தாவேக தலைவர் விஜய் மீது கடும் விமர்சனங்களை முன்வைக்கும் மதிமுக பாஜக தலைவர்கள். பிளாக் டிக்கெட்டை ஒழிக்க முடியாதவர் ஊழலை ஒழிக்கப் போகிறாரா என டிடிவி தினகரன் சாடல். கதாநாயகனா இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் 100 பேர் அடிக்கிறாரோ அப்பா. எப்ப யாராச்சும் அடிக்க முடியுமா? சொல்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இண்டி கூட்டணிக்கும் தான் இப்ப போட்டி. தம்பி விஜய் இப்ப புதுசா வந்திருக்கிறாரு, அவர் சில கருத்துக்களை சொல்லலாம். வெளில வாங்க சார், வெளியில ஊடகங்களை சொன்னீங்க சார், அவங்கதான் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசனை சந்தித்து பேசிய திமுக மூத்த அமைச்சர்கள். திமுகவிடம் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்க முடிவு செய்திருந்த நிலையில் கவனம் பெற்ற சந்திப்பு. தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகள், தென் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. தொடர் மழையால் திருவாரூர், புதுக்கோட்டையில் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். ஆய்வுகளை மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை. மழை பெஞ்சதுனால, தொடர்ந்து பெஞ்சதுனால கருதெல்லாம் தண்ணிக்குள்ள கிடக்கு. இந்தியர்களுக்கு விசா வழங்குவதில் தொடரும் அமெரிக்க அரசின் கெடுபிடி. வழக்கத்தை விட 221 G நோட்டீஸ் அதிக அளவில் அனுப்பப்படுவதால் இந்தியர்கள் கவலை.
பனிப்புயலால் முடங்கிய வட அமெரிக்க நாடுகள். சாலைகள், குடியிருப்புகள் என காணும் இடமெல்லாம் குவிந்துள்ள பனியால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அமெரிக்காவை தொடர்ந்து ஜப்பானை மிரட்டும் பனிப்புயல். கடும் பனிப்பொழிவால் விமானம், ரயில் சேவைகள் ரத்து. காசாவில் விரைவில் 2ஆம் கட்ட அமைதி ஒப்பந்தம் விரைவில் அமல்படுத்த இஸ்ரேல் திட்டம். பல மாதங்களாக மூடப்பட்டிருந்த ரஃபா எல்லையை மீண்டும் திறக்கவும் ஒப்புதல். நியூசிலாந்துக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரிலிருந்து திலக் வர்மா விலகல். மாற்று வீரராக ஷ்ரேயா ஷையருக்கு இந்திய அணியில் வாய்ப்பு அளிப்பு. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.